அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று கந்தசஷ்டி கவசம் ஒரு நாளைக்கு 36 தடவை சொன்னால் ரொம்பவே விசேஷம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கந்தசஷ்டி கவசத்தை எப்படி ஒரு நாளைக்கு 36 தடவை அதுவும் எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும், முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அழகான எளிமையான கோலம் அதையும் ஒன்று பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கந்தசஷ்டி கவச பாராயணம். சஷ்டி கவசத்தை நமக்காக இயற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலதேவராய சுவாமிகள். அவர் எழுதின அந்த கந்தசஷ்டி கவசத்திலேயே கடைசியில் சில வரிகள் வரும். அது எப்படின்னா, ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு வரும். அதாவது சஷ்டி கவசத்தை முறையாக நம்பிக்கையாக யாரெல்லாம் 36 தடவை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்க வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேரால் ஒரு நாளைக்கு 36 தடவை இதை பாராயணம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னமும் ஆனால் நிறைய பேர் 36 தடவை செஞ்சுட்டு தான் வராங்க. ஆனால் இது டைம் இல்லாதவங்களுக்காக இந்த ஒரு பதிவை நான் போடுறேன். 36 தடவை எப்படி இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் 6 எழுத்து மந்திரமான சரஹண பவ அப்படிங்கிற மந்திரத்தை தான் ஸ்ரீ அகத்திய முனிவர் அவர்கள் நமக்கு ஷண்முக சடாட்சரம் அப்படின்ட்டு ஒரு 6 எழுத்து மந்திரத்தை வகுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மந்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நான் இதை உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன், அப்போ தான் நல்லா புரியும். அதுக்கப்புறமா இதை எப்படி பாராயணம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லைனில் சரஹண பவ, அடுத்தது ரஹண பவச, அடுத்தது ஹணப வசர, அதுக்கப்புறமா நபவ சரஹ, அதுக்கப்புறம் பவச ரஹண, கடைசி லைனில் வசர ஹணப. எப்பொழுதுமே சரஹண பவ தான் வரும். சரவண பவ நம்ம சொல்கிறச்சே வரும். இந்த மாதிரி மந்திர பிரயோகத்துக்கு சரஹண பவ வரும். இந்த 6 வரிகளோட ஆரம்பத்தில் ஓம் ரீங் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த 6 வரிகளை தான் நம்ம 6 தடவை பாராயணம் பண்ண போகிறோம். ஸோ 6 × 6 36. இது நம்ம ஒரு 6 தடவை பாராயணம் பண்ணுறதுனாலேயே சஷ்டி கவசத்தை 36 தடவை பாராயணம் பண்ணுறதுக்கான பலனை நம்ம பெறலாம் அப்படின்ட்டு ஸ்ரீ அகத்திய பெருமாள் நமக்காக சொல்லியிருக்கிறார். இந்த மந்திரத்தில் வர்ற ஒரு வரிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதாவது சரஹண பவ அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து ஜபித்து வந்தோம்னா நம்மளோட சர்வ வசீகரமும் உண்டாகும். அதே மாதிரி ரஹண பவச அப்படின்னு ஜபித்து வந்தோம்னா செல்வாக்குடன் நம்ம வாழலாம். ஹணப வசர அப்படின்னு ஜபித்து வந்தோம்னா நமக்கு இருக்கிற பகை நோய் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும். நபவ சரஹ அப்படின்னு ஜபித்து வந்தோம்னா எதிரிகளால் வரும் துன்பங்கள் தொலையும். பவச ரஹண அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஜபித்து வந்தோம்னா உலக உயிர்கள் யாவும் மனிதர்கள் முதல் ஜீவ ஜந்துக்கள் வரை நம்மை விரும்புவார்கள். வசர ஹணப அப்படிங்கிறத தொடர்ந்து ஜபித்து வந்தோம்னா எதிரிகளின் சதி, அவர்களால் வரும் தீமைகள் எல்லாமே செயலற்று போகும். சரி, இந்த மந்திரத்தை நம்ம என்னைக்கெல்லாம் சொல்கிறது விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி, விசாக நட்சத்திரம், இந்த மாதிரி நாட்களில் நம்ம முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவே விசேஷம். எத்தனை தடவை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 90 நாட்களுக்கு 108 முறை இதை சொல்கிறது ரொம்பவே விசேஷம். அதாவது நீங்கள் தினைக்குமே இதை சொல்லலாம், இல்லை குறைந்தது 90 நாட்கள் 3 மாதங்களாவது இதை சொல்லணும். இப்போது இதை எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காலை வேளையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மாலை வேளையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் சன்னதிக்கு நேராவோ இல்லை வீட்லேயே பூஜை அறையில் நம்ம உட்காந்து கண்ணை மூடிண்டு இதை நம்ம மந்திரம் பாராயணம் செய்யலாம். இப்போ நடக்கிற இந்த மகா சஷ்டி நன்னாளில் இதை நம்ம பாராயணம் பண்ணி முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பெறணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம முருகனுக்கே உரிய ரொம்ப எளிமையான ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளையும் சரி, நான் முன்ன சொன்னது போலவே சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி, விசாக நட்சத்திரம் வர்ற நாட்களிலையுமே இந்த கோலத்தை நம்ம பூஜை அறையில் போடுறது ரொம்பவே விசேஷம்.
இந்த கோலமும் அதே மாதிரி சஷ்டி கவசத்தை 36 தடவை எளிமையாக எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற முறையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.